20 வருஷமா யாரையும் கிட்ட அண்ட விடல. இப்ப சொந்தம்னு இருக்கிறது இந்த ஒரு குரூப் மட்டும்தான். அவங்களுடைய வீட்டு தேவைக்கும் போறதுக்கு இப்படி யோசிச்சா எப்படி? அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியாரோ? அது என் தங்கச்சி கல்யாணம், சித்தி பொண்ணு. ஒரு வயசு வரைக்கும் ஒன்னா வளர்ந்தோம். தான் வர வேண்டியதா போச்சு. அவ்வளவுதாங்க. இதுதான் நானும் சொல்றேன். எப்பவுமே ஈஸிட்டே இருக்க வேணாம், அதுவும் நல்லது இல்ல. சொந்தக்காரனால இந்த 4 பேரை கணக்குல வைக்காதீங்க. அவனை கழிச்சு மிச்சவனை பாருங்க. இப்ப உங்க தங்கச்சி மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ? அவனே கல்யாணம் பண்ணி அவங்களுக்காக இந்த ஊரை மறந்து உறவுகளை எல்லாம் தள்ளி வச்சு இந்த மாமா அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிறக்க போற பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போறோன்னு அவர் சொன்னாரனே. என்ன கண்டுபிடிக்க முடியலத்தா? இந்த மான் சைக்கிள்ல போலாமா? செருப்பு மாத்தி போட்டுதான் தெரியும். அதனால என்ன? 3 பேரையும் பேர் சொல்லி வாழ்த்துட்டு போதான். கதவை தரடா மெய்யழகா. நீ சுத்தம் முடியாது. யார் பத்தி சொல்றாங்க பாப்போமா? பாப்போமா? நானே அதையும் பாத்துறோம். அடிக்கிறாங்களா? எல்லாம் ஆயிரம் கொஞ்சம் சும்மா வைங்க, உனக்கே இருக்கும். என்னைக்கும் என்ன அறியாம நான் கொடுத்த சைக்கிள் சாமி மாதிரி கும்பிடுறான். நான் பிறகு போற பிள்ளைக்கு என் பேரை வைக்கிறேன்னு சொல்றேன். எனக்கு அவன் பேரை தெரியல.